ஜாஃப்ராபாதின்னு இது பேர். இப்போ இது என்ன வெரைட்டிங்க, எங்கேருந்து வருது? இது வந்து குஜராத், ராஜஸ்தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு மேம், ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுவும் இந்த கொம்பு சைஸ்லலாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால நான் யூனிக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஜாஃப்ராபாதி. ஆமாம், பாலுமே பார்த்தீங்கன்னா மில்கிங் அனிமல், கிட்டத்தட்ட 18-20 லிட்டர்லாம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு கொடுக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ் கூட ஹெவியாக பசுமாடோட ஒரு 3 மடங்கு கூட சாப்பிடும். அதனால அது எல்லாரும் வளர்க்க யோசிப்பாங்க. இது வந்து ஹிமாலயன் டார்க், கேளுங்க குட்டையா இருக்கும். ரைட், நான் இது ஒரு தடவை பார்த்துருக்கேன். குட்டைன்னு சொல்லுவாங்க மேம். அது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் இருக்கும், 6 to 7 ஃபீட் இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரையும் இருக்கும். ஆனால் ஹைட் இவ்வளோதான் ஹைட்டு. ஹிமாலயன் அந்த ஏரியாவில் இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை. இதை நான் பெருசாக ப்ரொமோட் பண்ணலை, கேட்குறவங்களும் சொல்கிறது. இதுக்கு மேல் கிடைக்காம வச்சுருக்கோம். இப்போ புங்கனூர் செமன் தான் போட்டு யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஹிமாலயாஸ் அந்த பார்டரில் கீழே இருக்கிற மாடுங்க மேம். இவங்க வந்து அந்த செம்மறி ஆடு இது எல்லாமே ஷீப்பில் வரும் மேம். இதில் வந்து அந்த கொம்பு ஆன்டிக்காக யூனிக்காக இருக்கிறதுனால இங்கே நான் எல்லாமே ரேர் கலெக்ஷனாக வைக்கணும்னு நினைப்பேன். யாரும் எங்கேயும் பார்த்துறாத ஒரு 100 rupees கொடுத்து உள்ளே வராங்கன்னா ஒரு 10 ஐட்டம் அவங்களுக்கு காமிச்சாலும் இது எங்கேயும் நான் பார்க்கலப்பா, இந்த சைஸில் நான் மாடு பார்த்ததில்ல அப்படிங்கிறதுல எனக்கு கான்செப்ட். இந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா வரையாடுன்னு சொல்லுவாங்க மேம். அந்த ஆன்டிக் மாதிரி இது இந்த கொம்பு இருக்கும். அதனால இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். சாதாரண செம்மறியாடு. முட்டுவாங்களா அவங்க? முட்டு மேம். எல்லா ஷீப்புமே கட்டி போட்டு பழக்கணும்னா முட்ட ஆரம்பிச்சிடும். நாங்களாம் பக்கத்துல போக மாட்டோம். அதுக்கு தான் அந்த கொம்புல ஆணி போட்டு கட்டுறது, இல்லாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து ஜாக்கப் ஷீப்னு மேம், பிரிட்டன். இது ஆரிஜின் வந்து பிரிட்டன். இது சரி 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 4 கொம்பு இருக்கும். இதெல்லாம் காஸ்ட்லியான அனிமல் மேம். கொண்டு வர்றதே அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இது எப்படி எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க இவங்களெல்லாம்? இதெல்லாம் அந்த காஷ்மீர்ல கொஞ்சம் ப்ரீட் பண்றாங்க, அங்க இருந்து அப்படியே. காஷ்மீர்ல இருந்து. நீங்களாம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறீங்க? 12 வருஷமா இருக்கோம்ல, அப்போ வந்து ஒரு லிங்க் மூலியமா போறது தான். ஒரு லிங்க் கிடைக்கிறது. அப்புறம் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். ஏதாவது யூனிக்கா பார்த்துட்டா சாதி கூப்பிட்டு வாங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி 100 ஆடு இருக்கும். இப்போ இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இவங்க வந்து லோக்கல் தான், கேரளா பார்டர்ல தான் இருந்துச்சு. ஆனா வந்து இந்த மாதிரி கொம்பு இருக்காது. அதுக்காக நான் அதை வாங்கினேன். ஜாஃப்ராபாதின்னு இது பேரு. இப்போ இது என்ன வெரைட்டிங்க, எங்க இருந்து வருது? இது வந்து குஜராத், ராஜஸ்தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு மேம், ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுவும் இந்த கொம்பு சைஸ்லலாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால நான் யூனிக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஜாஃப்ராபாதி. ஆமாம், பாலுமே பார்த்தீங்கன்னா மில்கிங் அனிமல், கிட்டத்தட்ட 18-20 லிட்டர்லாம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு கொடுக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ் கூட ஹெவியாக பசுமாடோட ஒரு 3 மடங்கு கூட சாப்பிடும். அதனால அது எல்லாரும் வளர்க்க யோசிப்பாங்க. இது வந்து ஹிமாலயன் டார்க், கேளுங்க குட்டையா இருக்கும். ரைட், நான் இது ஒரு தடவை பார்த்துருக்கேன். குட்டைன்னு சொல்லுவாங்க மேம். அது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க.